நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலை பள்ளியில் சுமார் 1000த்திற்கும் அதிகமான மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வருகை தந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் மாணவர்களுக்காக இலவச சீருடை நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி மாணவர்களும் சுமார் 10 மணி அளவில் பள்ளியின் மைதானத்திற்கு அழைத்து வரப்பட்டு வெயிலில் காக்க வைக்கப்பட சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த அமைச்சர் தாமோ அன்பரசனோ சுமார் அரை மணி நேரம் தாமதமாகவே வருகை தந்தார். அமைச்சர் வந்த நேரத்தில் திடீரென பள்ளியில் மின்தடை ஏற்பட்டதால் அவர் நிகழ்ச்சி மேடைக்கு செல்லாமல் பள்ளி தலைமை ஆசிரியர் அறைக்கு சென்று காத்திருந்தார். அவரை தொடர்ந்து வருகை தந்த மாவட்ட ஆட்சியரும் மின்சாரம் இல்லாததால் அமைச்சர் இருக்கும் இடத்திற்கே சென்று அமர்ந்து கொண்டார். பின்னர் அதிகாரிகள் மின் வாரியத்துக்கு தொடர்பு கொண்டு நடந்ததை கூற சுமார் 45 நிமிடங்கள் கழித்து மின்சாரம் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு இருவரும் கொடி கம்பத்தில் கட்டியிருந்த தேசிய கொடியை ஏற்றச் சென்றனர். அப்போது கம்பத்தில் தேசிய கொடி தவறுதலாக தலைகீழாக கட்டப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதனை கவனிக்காத அமைச்சர் தாமோ அன்பரசன் கொடியை ஏற்றியது மட்டுமில்லாமல் அதற்கு வணக்கம் செலுத்திவிட்டு நிகழ்ச்சியை காணச் சென்றார். அமைச்சருக்கு அருகில் இருந்த மாவட்ட ஆட்சியர் அருண் ராஜும் இதனை கண்டுகொள்ளாமல் கொடிக்கு மரியாதை செலுத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. கொடி பாட்டு இசைக்கப்பட்ட போது அங்கிருந்த ஆசிரியர்கள் கொடி தலைகீழாக கட்டப்பட்டிருந்ததை கண்டனர். பின்னர் விறுவிறுவென கம்பத்தில் கட்டியிருந்த கொடியை சரி செய்து மீண்டும் பறக்க விட்டனர். இந்த சம்பவம் குறித்த வீடியோ இணையத்தில் ரெக்கை கட்டி பறக்க அதனை டேக் செய்து பலரும் நகைச்சுவையாக கமெண்ட் செய்து வருகின்றனர். இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, அமைச்சர் தாமோ அன்பரசன் மாணவ மாணவியரை சுமார் 1 மணி நேரம் காத்திருக்க வைத்ததாகவும் தேசிய கொடி தலைகீழாக ஏற்றியிருப்பது கூட தெரியாமல் அவமரியாதை செய்திருப்பதாகவும் விமர்சித்தார். அமைச்சர் அன்பரசனுக்கு தமிழ் மொழியில் பிழையின்றி எழுத தெரியாது என்பது ஏற்கனவே ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் தெரிந்தது. தேசிய கொடி குறித்தும் எதுவும் தெரியாது என்பது தற்போது தெரிய வந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அமைச்சர் அன்பரசன் கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நமது மாணவ செல்வங்களுக்கு செய்யும் பேருதவியாக அமையும் எனவும் காட்டமாக பதிவிட்டு விமர்சித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடமாநிலத்தவர்கள் பன்றியை போல் குட்டி போட்டு மக்கள் தொகையை அதிகரித்து விட்டதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அடுத்தடுத்து அடுக்கடுக்கான பிரச்சனையில் அமைச்சர் அன்பரசன் சிக்கி வருவது கட்சியில் நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.